பிகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் மீன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக மலேசிய ஜோதிட வரலாற்றில் ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜியுடன் ஒரு நாள் ஷாலா மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல 21ஆம் தேதி பிப்ரவரி 2026 காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவோடு ஒரு Q&A செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாவுக்கு 30 ரிங்கிட் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்றோம். அதுல உங்களுக்கு ஃபுட், பார்க்கிங் அண்ட் ஏர் கண்டிஷன் சிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறோம். ஸோ இந்த விழாவில் நீங்களும் கலந்து கொள்றதுக்கு இப்பொழுதே அழைக்க வேண்டிய எண்கள். வாரம் தொடங்கும் பொழுதே 12ஆம் பாவகம் சற்று செயல்படக்கூடிய அமைப்புங்க. செலவு செலவு செலவு, விரயம் விரயம் விரயம், டிராவல்னே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத விரயங்கள் இருக்கும். அப்போ என்ன, கடன் இப்போதைக்கு வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். முதலீடுகள் பக்கம் இந்த வாரத்தில் அப்படி தலை வச்சே பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல சில விஷயங்கள் நஷ்டமாகக்கூடிய சில தன்மைகள் என்னங்க 12ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக தானே இருக்கிறாங்க. ஆனாலும் ஜென்ம சனிங்க. சில விஷயங்களில் இப்படி அப்படின்னு எல்லாம் ஜாக் போட்டு கடிக்குது, அது கடிக்குதுன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம தேவையே இல்லாத ஒரு வாரம்னு சொல்லுவேன். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 8-12 சுபத்துவமாக இருக்குது. வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வெளிநாட்டில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குதுங்க, ஆரோக்கியம் டிஸ்டர்பாக இருக்குதுங்கன்ற மாதிரியான சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு மாதம் சற்று கவனமாக இருக்கணுங்க. என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிற 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதும் 6-8ஆம் அதிபதிகள் 12ஆம் வீட்டில் இருக்கிறது 6-8-12 சற்று சாதகம் இல்லாத நிலை தான் மீனராசிக்காரங்களுக்கு. ஆரோக்கியம், குடும்பம், கணவன் மனைவி அமைப்பு, வேலை அமைப்புகள்லாம் சற்று கவனம். இளைய பருவத்தினர் மாணவர்களுக்கு பெற்றோர் சற்று அதிக கவனம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் இந்த சுக்கரனுடைய சில லீலையெல்லாம் பண்ணுவார். யாரோடையும் அவர் தெரிஞ்சவர் வீட்டில் வைக்கிறேன், அவங்க கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, இங்கே கொஞ்ச நேரம் இருக்காங்கன்னா ஆணையோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யார் வீட்லையும் விடாதீங்கன்னு சொல்லுவேன். இந்த அமைப்புகளுக்கு சில தன்மைகள்லாம் அப்படியே அச்சாரம் போட்டு கொடுக்கக்கூடிய சில அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் சுபத்துவமான நிலையில் இருக்கிற காரணத்தினால